ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை நாம் வாசித்தால், பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது அவர்களை சமீபமான ஒரு வழியாக நடத்துவதற்கு வாய்ப்பிருந்தும் பெலிஸ்தியரின் தேச வழியாக போவது சமீபமாக இருந்தபோதும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் வனாந்தரத்தின் வழியாக ஆண்டவர் சுற்றி போக பண்ணினார். சிவந்த சமுத்திரத்தின் வழியாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சிவந்த சமுத்திரத்தை பிளந்து கடலை வெட்டாந்தரையாக மாற்றி ஒரு ஆற்றை கடப்பது போல இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தை கடந்தார்கள். லகுவான ஒரு வழி இருக்கும் பொழுது, ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை அந்த வழியாக நடத்தாமல் அவர்களால் எதிர்கொள்ள முடியாத, அவர்களால் ஜெயிக்க முடியாத, அவர்களுடைய பலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக வைத்து இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக இவர்களை நடத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மால் எதிர்கொள்ள முடியாத, ஜெயிக்க முடியாத எந்த விதமான ஒரு காரியத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பது இல்லை. சிலர் தங்களுடைய வாழ்வில் கடந்து போகிற கடினமான சூழ்நிலைகளை காணும் பொழுது, இதை என்னால் தாங்க முடியவில்லை, இதை என்னால் சுமக்க முடியவில்லை, இதை என்னால் சகிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. பலத்துக்கு மிஞ்சின, என் சக்திக்கு மீறின ஒரு போராட்டத்தை, ஒரு சவாலை நான் சந்திக்கிறேன் என்று அநேகர் புலம்புவது உண்டு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் உங்கள் பலத்திற்கும் உங்களுடைய திராணிக்கும் அப்பாற்பட்ட, உங்களால் கடக்க முடியாத, தாங்க முடியாத, எதிர்கொள்ள முடியாத ஒரு போராட்டத்திற்கு நடுவிலே, ஒரு சவாலுக்கு நடுவிலே நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற ஒன்றும் உங்களுக்கு நேரிடவில்லை. சோதனையை தாங்க பலனும் தப்பிக்கத்தக்கதான போக்கையும் அவர் உண்டு பண்ணி தருகிறார் என்று சொல்லி இந்த அற்புதமான தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் எதிர்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுதே அதை எதிர்கொள்ளுவதற்கு தேவையான திராணியை தருகிறார். சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். தேவன் எதற்கு பலன் கொடுக்கிறார்? நம்முடைய சரீர ரீதியாக தாங்க முடியாத, சரீர ரீதியாக கடக்க முடியாத ஒரு போராட்டத்தை ஆவியின் பலத்தினாலே, தேவ பலத்தினாலே மேற்கொள்ளுவதற்கு ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களால் கடக்க முடியாத சில கடினமான பாதைகள் எங்களுக்கு முன்பாக இருந்தாலும் அந்த கடினமான பாதைகளை கடந்து வருகிறதற்கு எங்களுக்கு நீர் பலனை கொடுப்பதற்காக, சத்துவத்தை கொடுக்கிறதற்காக, எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
ஆமென்.